தொடர்ந்து இரண்டாவது நாளாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு. தமிழகத்தில் உள்ள ஹோட்டல்களின் தற்போதைய நிலை என்ன? தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் வெங்கட சுப்புவுடன் எமது செய்தியாளர் தாயுமானவன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். மத்திய அரசிடம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஐஓசியுடைய ஹையர் அபிஷியல்ஸ் ஜூம் காலில் டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன பண்ண முடியும், என்ன செய்ய வேண்டும் என்றதை கேட்டார்கள். அப்போ நம்முடைய கோரிக்கைகளை சொன்னோம். இந்த உணவகங்களும் கூட அத்தியாவசிய ஒரு பொருள் கீழே தான் வருது. நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல், காலேஜு, வீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ அதே போல் உணவகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ரேஷன் அடிப்படையிலாவது சிலிண்டர் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட எவ்வளவு கொடுத்தா உங்களால் சமாளிக்க முடியும்னு கேட்டாங்க. இன்றைக்கு நிலவுக்கு 75% நீங்கள் சப்ளை செய்தால் நாங்கள் உணவகங்களை தொடர்ந்து நடத்த முடியும், சிக்கனங்களை கடைபிடித்து நடத்த முடியும் என்று கூறியிருக்கிறோம். அவர்களும் மேலே பேசி முயற்சி செய்வதாக கூறினார்கள். ரியல் சிச்சுவேஷனை சொல்லுங்கங்கும்போது எங்களுடைய வெசல்ஸ் எல்லாம் ஈரானில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஃபில்லிங் கூட இன்னும் உங்களால் பண்ண முடியல. அது ஃபில்லிங் பண்ணி எங்கள் வெசல் மூவ் பண்ண ஆரம்பித்தா நாங்கள் உங்களுக்கு உடனடியாக உத்தரவாதம் கொடுக்க முடியும். இன்றைய நிலையில் எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று கூறினார்கள். தமிழக அரசை தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு செக்ரட்டரி அவர்கள், சிஎஸ் அவர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க 3:30 மணிக்கு. அப்போ எங்களுடைய வேண்டுகோள் என்ன இருக்கும் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையில் நாங்கள் மின்சாரத்திற்கு மாற வேண்டியிருக்கும். அப்படி மாறும்போது ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் அறிவித்த பிரகாரம் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸில் இண்டஸ்ட்ரிக்கு என்ன டேரிப்பில் பவர் கொடுக்குறீங்களோ அதே டேரிப்பில் கொடுக்கணும். இது ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அமல்படுத்துவதில் தான் காலதாமதம் இருக்கிறது. இப்போது உடனடியாக நீங்கள் அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதை வலியுறுத்த இருக்கிறோம். அடுத்து சோலார், நாங்கள் கூரைகளிலே சோலார் பேனல் அமைத்தால் அந்த மின்சாரத்தை முழுவதுமாக எங்களுக்கு கொடுங்கள். இப்போ வீடுகளுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் தயார் பண்ணுற கரண்ட்டு முழுமையாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறோம். எல்லாத்துக்கும் அடுத்து கடைசியாக இப்போ ஹச்டி கஸ்டமர்ஸ், உயர் அழுத்த மின்சாரம் உபயோகிப்பவர்கள் வெளியிலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அது மலிவு விலையில் கிடைத்தால் மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம். அதே வசதியை எல்டி, ஏனென்றால் உணவகங்கள் பெரும்பாலும் எல்டி சர்வீஸ் தான் வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் வழங்கினால் நாங்கள் தொடர்ந்து இதே விலையிலே பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்க முடியும். கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் கூடிடுச்சு. இதை காம்பன்சேட் பண்ணணும்னா இந்த வசதியை செய்து கொடுத்தால் தொடர்ந்து அதே விலைக்கு நாங்கள் கொடுக்க முடியும். இல்லை என்றால் விலை உயர்வு தவிர்க்க முடியாமல் போய்விடும், ஹோட்டல்களை மூடுவதும் தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி இந்த நிவாரணங்களை பெற இருக்கிறோம். நன்றி. தமிழகத்தில் தற்போதைய நிலையில் ஹோட்டல்கள் ஏதேனும் மூடப்பட்டிருக்கதா? என்ன சார் சூழல்? இன்றைக்கு மூடனா இன்னைக்கு இந்த பக்கத்தில் டி நகர் பக்கத்தில் இப்போ இருக்கிற நான் பக்கத்துலேயே கூட ஹோட்டல்கள் மூடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையிலேயே திறக்கல. இன்றைக்கி நான் விசாரிக்கும் போது மத்தியானத்துக்கு மேலே நிறைய கடைகள் இன்றைக்கி மூட போகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 15% கடைகளாவது மூடி இருக்கும். தொடர்ந்து இந்தியன் ஆயில் நிறுவனத்தோட பேசினதா சொல்கிறீங்க. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தரப்பில் இந்த விஷயங்கள் சரி செய்வதற்கு இன்னும் எவ்வளவு கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க? அதை பொறுத்தவரை சொன்னாங்க, இது யாருடைய தவறும் இல்லைங்க. யுஎஸ் ஆரம்பித்து வைத்த போர், அந்த போர் முடிவுக்கு வந்தால்தான் முற்றிலுமாக இந்த சூழ்நிலை சரியாக முடியும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் இதை ஈரானை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எல்பிஜி கேஸுக்கு மட்டும் ஆயில்னு சொன்னால் கூட ரஷ்யாவில் இருந்தும் மற்ற இடத்துலேருந்தும் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த போர் முடிவுக்கு வருவது எப்போது என்பது யாராலும் கூற முடியாத நிலைமையில் இருக்கிறது. ஆனாலும் கூட ஈரான் அரசிடம் நம்முடைய கப்பல்களை பிரச்சனை இல்லாமல் இந்த வெசல்ஸ் அனுப்பிச்சு விடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேரத்துக்கு என்னைக்குன்னு எங்களால் ப்ராமிஸ் பண்ண முடியல. திரு பிரதமர் மோடி அவர்கள் தன்னால் முடிந்த அத்தனை எஃபர்ட்ஸையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆயில் கார்பரேஷனும் தொடர்ந்து எல்லா வழியிலையும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறினார்கள். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.